ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இதயம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்கப்பா. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதயம் சீரியல் இன்றைக்கி ரொம்ப எனக்கே அழுக வந்துச்சு கைஸ். ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. ஸோ எபிசோடோடய நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். ஏன்னா ரிவ்யூ நம்ம தனியாக பண்ணும்போது ரொம்ப டைம் எடுக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, நேற்று டிஃபன் கறியில் தூக்கிட்டு வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு வேகமாக பாரதி வந்தாங்க இல்லையா? நான் வீட்டில் வந்து நல்லா டோஸ் கொடுக்குன்னு சொன்னேன். அதே மாதிரியே தமிழுக்கு 4 போர்டு போட்டாங்க. நல்லா பாட்டியவையும் அந்த சாரதாவையும் நல்லா திட்டி விட்டாங்க பாரதி. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னா, அவர் ஆதி வந்து சொல்லுவார், எதுக்காக பாரதி இப்படி பிஹேவ் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, அது என்னால் தான் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அந்த ஸ்கூல் ஃப்ராங்க் இதெல்லாம் சொல்லுவாப்புல. இவ்வளோ ஒரு சின்ன விஷயத்துக்காக பாரதி வந்து இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் முழிக்கிறாங்க பேந்துன்னு. அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னா, கோயிலில் போய் ஒரே பிரார்த்தனை, பாரதி என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? நீயா ஒரு வாழ்க்கை கொடுத்த, அதையும் எடுத்துக்கிட்ட. மறுபடியும் நீ ஏன் ஒரு வாழ்க்கை கொடுத்த, அதை நான் வாழலான்னு நினைக்கும் போது அதையும் பிடுங்கிக்கிட்ட. இப்போ நான் என் குழந்தைங்களுக்காக வாழணும்னு நினைக்கிறேன், அதையும் என்னை வாழ விடாமல் ஏன் நீ இப்படி சித்திரவதை பண்ணுற? ஆதியை பார்க்கும் போதெல்லாம் வந்து நான் அவரோட பொண்டாட்டின்னு அந்த நினப்பு வரதை விட என் பிள்ளைகளுக்கு நான் அம்மாவாக தான் இருக்குன்னு ஆசைப்பட்றேன். என்னை ஏன் இப்படி சித்திரவதை பண்ணுறேன்னு சொல்லி சாமிக்கிட்ட போய் புலம்பிகிட்டு இருக்கிறாப்புல. அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக கோயிலுக்கு போயிட்டு வரையில் இங்கே ஆதி வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ஆஃபீஸ்க்கு வருவாப்புல. ஆஃபீஸ்க்கு வந்தால் பாரதி வரலையான்னு கேட்பாங்க. கேட்ட உடனே பாரதி வரலைங்க சார் அப்படின்னோடனே, அப்புறம் அந்த மித்ராவோட அன்னைங்கார இருப்பான்ல, அவங்ககிட்ட போய் கேட்டோன்னே, இந்தாங்க மித்ராவோட ரெசிக்னேஷன் லெட்டர் அப்படின்னு சொன்னோன்னே, உடனே ஆதி வந்து என்னால் தான் இந்த தப்பு நடந்தது, நானே போய் பாரதியை மன்னிச்சுக்கோங்கன்னு கேட்டு நான் அவங்கள வேலைக்கு நான் கூப்பிட்டு வரேன்னு சொல்லி வீட்டுக்கு போகிறாப்புல. அப்போ என் வீட்டில் யாருமே இல்லை, சாரதா பாட்டி யாருமே இல்லை, அந்த தமிழ் பாப்பா மட்டும்தான் இருக்குது. ஸோ வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது அம்மா ரொம்ப கோபமாக இருக்கிறாங்க, இந்த கோபத்தை வந்து நான் எப்படியாவது சரி பண்ணணும், அதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்ல அப்படின்னு. எங்கள் அம்மா வந்து ரொம்ப இறக்க குணம் உள்ளவங்க, நீங்கள் வந்து அப்படியே ஹார்ட்டை பிடிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி அந்த மாதிரி நடிங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாத்தையுமே பாரதி கேட்டுருவாங்க. கேட்ட உடனே வேகமாக உள்ளே வந்து தமிழை பிடிச்சி வாங்கன்னு வாங்குவாங்க. உனக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தா? நீ ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்கிற? என்னை நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லி ரொம்ப அந்த குழந்தைய போட்டு திட்டுவாங்க. திட்டின உடனே நீங்கள் முதல்ல வெளியே போங்க ஆதி, நீங்கள் முதல்ல வெளியே போங்க அப்படின்னு சொன்னோடனே கரெக்டாக எந்திரிச்சு கரெக்டாக அந்த 2 ஸ்டெப்பு வச்சுருப்பாப்புல. உண்மையாகவே அவனுக்கு ஹார்ட்டில் வலி வந்துடும். ஸோ ஹார்ட்டில் வலி வந்தோடனே மூக்கிலேருந்து அப்படியே ரத்தம் வந்துடும். அந்த குழந்தை சொல்லிக்கிட்டே இருக்கும், அம்மா அங்கே பாருங்கள் அவருக்கு மூக்கிலேருந்து ரத்தம் வருது அப்படின்னு. அவன் நம்பவே மாட்டான். நீ அவர் மூலம் போக சொல்லு, அவர் நடிக்கிறாரு எனக்கு தெரியும், நீ அவர் மூலம் போக சொல்லிட்டே இருப்பான். அப்புறம் இல்லைம்மா நான் நிஜமாக தான் சொல்கிறேன், மூக்கிலேருந்து ரத்தம் வருது பாருங்க அப்படின்னோடனே திரும்பி பார்த்தோன்னே மூக்கிலேருந்து அப்படியே ரத்தம் வடிஞ்சிட்டு அப்படியே ஆதி ஹார்ட்டை பிடிச்சிட்டு அப்படியே நிற்கிறாள். இதான் இன்றைக்கி எபிசோட் நடந்தது கைஸ். ஸோ என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஆதியை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து அவன் வந்து பாரதியும் தமிழையும் எந்த விதத்துலையும் நம்ம வந்து வெறுத்துடக்கூடாது, ஓயாமல் நம்ம அம்மா சாவுக்கு இவ தான் காரணம்னு சொல்லி நம்ம மைண்டில் தோணிக்கிட்டே இருக்குது. அப்போ பாரதி கூட நிம்மதியாக என்னால் வாழ முடியலன்னு சொல்லி தான் அவன் அந்த மாதிரி பண்ணதுன்னு நினைக்கிறேன், நினைவலைகளை அழிச்சது. ஸோ நம்மளால் இவங்களுக்கு எந்த பாதிப்பு வந்துடக்கூடாது, இவங்களால நிம்மதியாக இருக்கட்டும்னு சொல்லி அவன் இந்த மாதிரி பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன் நான். சூப்பராக இருந்துச்சு. தமிழோட நடிப்பு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க அப்பாவுக்கு ஐடியா கொடுக்கறதெல்லாம் செமையாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதாங்க. இந்த சீரியலை பற்றி ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. நிறையா பேர் வந்து கமெண்ட்ஸ்லாம் சொல்லியிருக்கீங்க, இந்த ஜி தமிழில் ப்ரோமோ விடுவாங்க இல்லையா, அதுக்கு கீழே கமெண்ட்ஸ்லாம் நான் படிப்பேன். அதில் நிறையா பேர் சொல்லியிருக்கீங்க, பழைய ஜனனியே வரட்டும் அப்படின்னு. பழைய ஜனனி வந்தால் என்ன, புது ஜனனியாக இருந்தால் என்ன யாராக இருந்தால் என்ன, நம்மளுக்கு வந்து கதை தான் நம்மளுக்கு முக்கியம், புரியுதுங்களா? பழைய ஜனனி வருவாங்க, கரெக்டான டைமில் என்ட்ரு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நீ டேரக்டர் என்ன யோசிக்காருன்னு தெரியல. இல்லை இந்த பாரதியை வச்சே ஓட்டுருவாரா, இல்லை இந்த பாரதியை வச்சே முடிப்பாரான்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம், சரியா? அதுக்கப்புறம் நல்லா தான் நடிக்கிறாங்க. என்ன குறையாக நடிக்கிறாங்க கைஸ், அந்த ஜனனி மாதிரியே தான் இவங்களும் நடிக்கிறாங்க, நல்லா தான் நடிக்கிறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்க்கலாம். நீ பழைய ஜனனி வந்தால் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இது நல்லா தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும், அவ்வளோதான். ஓகே கைஸ், பார்க்கலாம். இனி இதயம் சீரியல் எப்படி
நீ நாளைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஆதியை வந்து பாரதி ஹாஸ்பிட்டலில் சேர்ப்பாங்களா என்னன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரியா? ஓகே கைஸ், பாய். ஏதாவது நிறைய குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? எனக்கு இன்றைக்கி எபிசோடு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கைஸ். ஆதியை வந்து பாரதி காப்பாற்றணும். ஆதியை பார்த்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பாவமாக தான் இருக்குது. ஓகே, பாய்.